ஆகவே இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கி நான் உயிரோடு இருப்பது கடவுளுடைய வார்த்தை தான். ஒரு காலத்தில் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தேன். என்னுடைய ஹார்ட்டில் வாழ்வு இயங்காமல் நான் செத்து போகிற ஸ்டேஜில் இருந்தப்போ கவனிங்க, அப்போது எனக்கு ஏசு சாமின்னா வெள்ளைக்கார தெய்வம், வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அந்த நாட்களில் 1995 என்னை நோக்கி கடவுளுடைய வார்த்தை வந்தது. என்னுடைய கிராமத்திற்கு சுவிசேஷத்தை சொல்ல ஊழியக்காரர்கள் வந்தார்கள். அப்போது இப்படிலாம் நான் பேச மாட்டேன், மூச்சு வாங்கும், அவளும் பேசவே மாட்டேன். அப்படி உயிருக்கு போராடி கொண்டிருந்த என்னை ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் வந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ராத்திரி எனக்கு சுகத்தை கொடுத்தார். நான் எப்பவும் சொல்கிறேன், அன்பானவர்களே, இந்த பலிபீடத்தில் நின்று உண்மையை சொல்லுகிறேன். கவனிங்க, கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட எந்த மாத்திரையும் இது வரைக்கும் போட்டதில்லை. சொல்கிறது புரியுதுங்களா? மாத்திரை போடுறேன், சுகர் டேப்லெட்டை போடுறேன், ஆனால் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட எந்த மாத்திரையும் நான் போடவில்லை. கர்த்தர் என்னை சுகமாக்கி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக உயிரோடு கூட வைத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை, இன்னும் என்னை வாழ வைப்பார். ஏன்னா போய் ஊழியம் செய்யணுமே, அழிந்து போகிற ஆத்மாவுக்கு உண்மை தெய்வத்தை பற்றி சொல்லணுமே. ஏங்க, இந்த வாழ்க்கை முக்கியம் கிடையாதுங்க. பிறகு தாங்க வாழ்க்கை தொடங்குது. அது பரலோகமா நரகமா நீங்கள் தாங்க டிசைட் பண்ணோம். ஜனங்கள் பரலோகத்துக்கு போகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மறுமையில் நித்திய ஜீவன் உண்டு. அவங்க மோட்சம்தான் போவாங்க. இயேசு அல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவனை விட்டால் அவர்கள் நரகம் போவாங்க. இந்த செய்தியை உலகம் முழுவதும் சொல்ல வேண்டும். தேவனுடைய கடைசி கட்டளை, பிரதான கட்டளை என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்களும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கும் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிற அவருடைய பரம அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக நீங்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்தவர்களாக வாழுகிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் நாம் இயேசுவை மேன்மைப்படுத்த வேண்டும். ஆமென். ஓகே, சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இந்த வருஷத்தின் 7வது மாதம் முடித்து 8வது மாதத்தின் கடைசி நாளிலே நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அடுத்த மாதம் நாளைக்கு ஒரு புதிய மாதத்தை பார்க்க போகிறோம். ஆமென். நாளைக்கு கர்த்தர் ஒரு ரேமா வார்த்தையை நமக்கு தருவார். சிந்தையிலே நினைப்பூட்டி ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுப்பார். இந்த வாரத்தின் நாளில் நாம் படிக்க போகிற வார்த்தை, இந்த மாதத்தின் 1ஆம் தேதியில் கொடுத்த அதே வார்த்தையை மறுபடியும் நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இங்கே கர்த்தர் தம்முடைய நாமத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அன்பான தேவ ஜனங்களே, நாம் வாழுகிற வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்கம், நம்ம தனியாக பேசுகிற சில பிரியமில்லாத வார்த்தைகள், அது கெட்ட வார்த்தையாக கூட இருக்கும். அந்தரங்கத்தில் நம்ம நடக்கிற ஒழுக்கக்கேடுகள், இதெல்லாம் யாருமே பார்க்கலன்னு நீங்களும் நானும் தப்பு கணக்கு போடக்கூடாது. ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய வல்லமை பூமி எங்கும், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுக்கு மறைவான சிருஷ்டி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவருக்கு முன்பாக நாம் கவனிங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா, நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் காணப்படுகிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம்
அவருடைய 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தாலும் சரி, எந்த மதத்தின் ஜனங்களா இருந்தாலும் சரி, நாம சுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, சுவாசம் இந்த இதயத்தை துடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் பாத்தீங்களா, அது யாருன்னா ஒருவர். அவர் யாருன்னா காணக்கூடாத ஒளியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர், காணும்படியான ரூபத்திலே வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவேதான் அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்ன தெய்வம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் எல் ஷடாய், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா, எல் ஷடாய் அப்படின்னா, அந்த நாமத்தாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமென். அப்போ அவர் பயங்கர வல்லமையுள்ள தேவன். இந்த 8 மாதங்களாக நீங்களும் நானும் ஓடி வந்த ஓட்டத்தில் பிரச்சனைகளை அனுபவித்திருக்கலாம், ஏமாற்றங்களை அனுபவித்திருக்கலாம், அவமானங்களை அனுபவித்திருக்கலாம், நிந்தைகளை அனுபவித்திருக்கலாம், ஒருவேளை பொருளாதார கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்றாரு, என்னை ஆராதிக்க வந்திருக்கிற மகனே மகளே, நான் யார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்னா அவரால் செய்ய முடியாத ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. ஆமென். நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். அன்றைக்கு ஒருவேளை டாக்டர்கள் எனக்கு ஹார்ட்டை ஆப்ரேஷன் பண்ணணும்னா இப்படி நெஞ்ச பொழக்கணும், நெஞ்ச பொழந்து ஹார்ட்டை வெளியே எடுத்து ஆப்ரேஷன் பண்ணணும், பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்சிருந்தா நான் செத்து இருப்பேன். ஆனால் நான் அறிந்திராத பரம வைத்தியர் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரர்கள் மூலமாக என் கிராமத்திற்கு என்னை தேடி வந்தார். கவனிங்க, அவருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டது, நம்பினேன். அவர்கள் இவ்விதமாய் சொன்னார்கள், ஐயா, இன்றைக்கு நாங்கள் சுகமாய் இருப்பதற்கு, இந்த மனுஷன் குடியை விட்டுட்டு நல்லா வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு, இந்த சகோதரன் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் மெய்யான இறைவனாகிய அந்த தெய்வம் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். அவர் உங்கள் வியாதியை சுமந்திருக்கிறார். அவரை நம்புங்கள் சொன்னாங்க. நாங்கள் போயிட்டாலும் நம்ம எல்லாம் சுவாசிக்கிற அந்த கடவுள் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் அவரை பார்த்து ப்ரேயர் பண்ணலாம், கேட்கலாம், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவங்க போயிட்டாங்க. அந்த இரவு மறுபடியும் எனக்கு மரண போராட்டம் வந்த பொழுது என்னை அறியாமலேயே, கவனிங்க, நான் அவரால் எழுந்து உட்கார வைக்கப்பட்டேன், அவரால் முழங்கால் படியிட வைக்கப்பட்டேன், அவரால் இயேசு என்று கூப்பிட ஆரம்பிக்கப்பட்டேன். அப்படி கூப்பிட்டது தான் தெரியும் என் உடம்புல, கவனிங்க, ஒரு வல்லமை இறங்கினது. அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமை பரிசுத்தாவின் வல்லமைன்னு அப்ப எனக்கு தெரியாது. இப்ப படிக்கிறோம், அப்ப தெரியாது இல்லையா? அது என்னை கத்தியின்றி ரத்தமின்றி, கத்தியும் படவிடலை, ரத்தமும் வரவிடலை, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி என்னுடைய இதயத்தை சுகமாக்கி இன்றைக்கு ஜீவனோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு அது என்னை நிற்க வைத்திருக்கிறது. ஆமென். ஆக அந்த நாமத்தால் செய்ய முடியாத ஒரு காரியம் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. ஆமென். ஆகவே இன்றைக்கு நாம் படிக்க போகிற செய்தியின் தலைப்பு, கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் இல்லாதவைகளை கூட இருக்கிறவைகளை போல கொண்டு வந்து வைக்கும். ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அருமையாக ஏசாயா பக்தன் மூலமாக கடவுள் நமக்கு சொல்லுகிற நல்ல ஆலோசனை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஒரு நிமிஷமா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை, இந்த வருஷத்தின் 2025ஆம் வருஷத்தின் முதல் தேதியிலிருந்து கடந்த நேற்றைய நாள் வரைக்கும் நடந்த
கசப்பான அனுபவங்களை நினைக்க வேண்டாம், நடந்த அவமானங்களை நினைக்க வேண்டாம், வருத்தங்களை நினைக்க வேண்டாம், வேதனைகளை நினைக்க வேண்டாம், இழப்புகளை நினைக்க வேண்டாம், உபத்திரவங்களை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கையை தட்டலாமா? கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும், நான் வனாந்திரத்திலே வழியையும், அவாந்திர வெளியிலே, அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதுதாங்க கர்த்தர், இதுதான் கர்த்தர் சொல்றாரு. என்னை பத்தி உனக்கு தெரியுமாப்பா மகனே, மகளே? நான் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போகிறேன். தனிமையில அழுது கொண்டிருக்கிற மகளே, உன் வாழ்க்கையை நான் புதுப்பிக்க போகிறேன். தனிமையில அழுது கொண்டிருக்கிற மகனே, நான் உன் வாழ்க்கையில புதிய ஒரு மிராக்கிளை செய்ய போகிறேன். ஆமா, ஒரு புதிய நன்மையை உனக்கு கட்டளையிட போகிறேன். ஒரு புதிய சமாதானத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இப்பொழுதே அது தோன்றும். ஆமா, நாளைக்கு அல்ல, அடுத்த மாசம் அல்ல, அடுத்த வருஷம் அல்ல, இப்பொழுதே. ஆமா, சும்மா வாங்க. நமக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்தது, நம்மள வச்ச பாசம், நம்மள வச்ச அன்பு. கவனிங்க, நாம முந்தி அவரிடத்தில் அன்பு கூறவில்லை, அவர்தான் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தெய்வம் சொல்றாரு, அதை நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிற கர்த்தர். வனாந்திரம் யோசிச்சு பாருங்க, பாலைவனம் மாதிரி இருக்கும். அந்த வனாந்திரம் இப்ப ஒரே வனாந்திரம் மாதிரி இருக்குதப்பா, எந்த பக்கம் போனேன்னே தெரியப்பா அப்படின்னு நினைப்போம். அந்த இடத்துல சொல்றாரு, அந்த இடத்துல நீ இருந்தாலும் உன் வாழ்க்கை வனாந்திரம் மாதிரி, எந்த திசையில போட்டுன்னு தெரியலையா கடவுளே அப்படின்னாலும், அன்றைக்கு வனாந்திரத்தில் ஆகாருக்கு தோன்றி நான் உன்னை காண்கிற தெய்வம் என்று சொன்ன அந்த தெய்வம் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் வாழ்க்கை வனாந்திரமா இருந்தாலும் அந்த வனாந்திர வாழ்க்கையில உனக்கு வழியை காண்பிக்கிறவர் நான் தான். பொட்டல் காடு மாதிரி இருந்தாலும் அதிலே ஊற்று தண்ணீரை உண்டாக்கி ஆறுகளாய் மாற்றுவேன். அல்லேலூயா, ஆமென். ஆகவே என்னால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சொல்லுகிறார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். போதுமா? சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உன் குடும்பத்தை நினைச்சு கவலைப்படாத, உன் வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாத, நீங்க சந்தித்த அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் நினைத்து வருத்தப்படாத. எல்லாம் புதுசா மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, இயேசு கைவிட மாட்டா. இயேசு கைவிட மாட்டான்றவங்க நல்ல பலத்த கர ஒலியை ஆண்டவருக்கு செலுத்துவோம். ஏங்க, இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேங்க. சத்தியமா இயேசு நம்மை கைவிட மாட்டான். ஆமென். கடந்த நாட்களில் ஒரு பாப்பாவுக்கு உண்மையாகவே நான் உருக்கமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கையை வச்சு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் சில காரியங்கள். அதாவது அதனுடைய கரு வளர்ச்சி கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்களாம். ஆனால் அந்த பிள்ளைக்கு அது தெரியாது. ஆனால் எனக்கு சொன்னாங்க, நம்ம சபைக்கு வர பிள்ளை நித்யா ரேச்சல் அப்படின்ற சகோதரி. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணேன். அப்பா, பார்க்கும்போதே பலவீனமாக தெரியுது கடவுளை, அந்த குழந்தைய ஆண்டவரை, அது சுமக்கிற குழந்தை நல்லா ஆண்டவரை நல்லபடியாக ஆண்டவரை பிரசவமாகணும், தாயும் செய்யும் நல்ல மாதிரியாக பூமியில் இருக்கணும். கடவுளை நீங்கள் உதவி செய்யுங்க. அது என்ன பிரச்சனையும் எனக்கு தெரியாது. மருத்துவம் இப்படி சொன்னாலும் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கடந்த திங்கட்கிழமையில் அந்த குழந்தை அந்த மகளுக்கு பிரசவம் நடந்தது. அழகான ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தா.
நான் அந்த 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 ஆண்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாது, அது உள்ளே போகக்கூடாது. ஆனாலும் ஒரு ஒரு பயத்தோடு கூட சீக்கிரம் போய் ஓடியாந்துடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் நானே என் மனைவி அந்த குழந்தைய அப்படி கையில் அப்படி பார்க்கும்பொழுது இன்னும் அழகாக இருக்குது அந்த குழந்தைய. நான் அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு பட்டுன்னு ஓடியான்ட்டேன், நீ பேசிட்டு வாமா அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு. ஏன்னா நான் இங்கே வந்து அது நிற்கும் போதெல்லாம் மனசில் இதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்களே, அந்த குழந்தைக்கு கொடி சுத்துங்க இருக்குது, அந்த குழந்தைக்கு ஏடா கூடம், இது கருவைக்கு வளர்ச்சி இல்லை, வெறும் 400 கிராம் தான், இப்படிலாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் அந்த மகளுடைய கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற கரு பரிபூர்ணமாய் வளருவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு நல்ல மாதிரி ஒரு குழந்தை பெற்றெடுக்க கடவுள் உதவி செய்தார். பலவீனமான பிள்ளைகளையும் பலவானாய் மாற்றுகிறவர் கர்த்தர். அவர் சொல்லுகிறார், வரும் நாட்களில் நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். அப்போ அன்பானவர்களே, கர்த்தர் புதிய காரியங்களை பைபிளில் செஞ்சிருக்கிறாரா? கர்த்தர் புதிய காரியங்களை பைபிளில் செஞ்சிருக்கிறாரா? ஆமாம், ஏகப்பட்ட காரியங்களை செஞ்சிருக்கிறார். கடன்னு சில காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். முதல் காரியம், ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரத்தில் 41வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 41லிருந்து 43 வரைக்கும். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். ஆமென். இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன், தேவனை கைதட்டி நீங்க மகிமைப்படுத்தணும். இதுவரைக்கும் எகிப்தில் எந்த அடிமையும் அதிகாரி ஆனதில்லை. ஆனால் முதல் முறையாக ஒரு அடிமையை கர்த்தர் ஒரு உன்னதமான உயர்ந்த அதிகாரத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். நல்ல பலமா கையை தட்டி, அடிமையை இதுவரைக்கும் எகிப்து தேசத்தில் கவனிங்க, அதிகாரியா யாருமே ஆக்கல. ஆனா ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட, அற்பமாய் மற்றவர்களால் நினைக்கப்பட்ட அந்த யோசேப்பை அந்நிய தேசத்தில் ஒரு ராஜாவுக்கு அடுத்த ராஜாவாக உயர்த்தினார் என்றால் இதுதான் கர்த்தர் செய்கிற புதிய காரியம். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அடிமை யாருன்னா தேசத்தை ஆட்சி செய்ய விடுவாங்களா? வெளிநாட்டுக்கார. கடந்த காலங்களில் கவனிங்க, பிரதமராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு சோனியா காந்தி அவர்களுக்கு வந்தது. ஆனால் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏன்னா அவங்க வெளிநாட்டு பிரஜை, இத்தாலி தேசத்தை சேர்ந்தவர்கள். அப்படி நீங்க பிரதமரானா நாங்க உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா கவனிங்க, அவங்க ஆக முடியாது, தான் இந்த இந்திய தேசத்தின் பிரதமராய் மாற முடியாது என்று சொல்லி அவர்கள் நரசிம்மராவை என்ன பண்ணாங்க, பிரதமராய் மாற்றினார்கள். ஆமென். கவனிங்க, இங்க பைபிளை பார்க்குறோம், ஒரு உலக வல்லரசு நாடு எகிப்து. அந்த நாட்களில் இன்னைக்கு எப்படி ஆங்கிலம் உலகம் முழுவதும் பேசுகிற மொழியாய் காணப்படுகிறதோ அதுபோல அன்றைக்கு எகிப்தின் மொழி உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு மொழியாம். அந்த எகிப்து தேசத்தில் அடிமையாக 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் தான் யோசேப்பு. கவனிங்க, ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் கர்த்தருடைய அற்புதமான காரியம் முடிவு சம்பன்னமாய் மாற்றி போடும். உங்க வாழ்க்கையில கவனிங்க, சில நேரம் நீங்கள் அற்பமாய் மற்றவர்களால் எண்ணப்படலாம்.
இலக்காரமாய் பார்க்கப்படலாம். இவளா, இவனா, இந்த குடும்பமா, இது உருப்படாத குடும்பம், இந்த குடும்பம் அப்படியே தான் கிடக்கும், இந்த குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல, நான் யோசேப்போடு கூட இருந்தது போல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை எல்லா ஜாதி ஜனங்களை அறியும்படிக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ எவ்வளவு ஒரு அதிசயமான காரியம். அடிமை எண்ணி கவனிங்க, ஒரு நாட்டில் போய் கவனிங்க, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார முடியுமா? இது மனுஷர்களால் கூடாத காரியம், தேவனால் மாத்திரமே கூடும். ஆமென். அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இப்போ போகிற நீங்க அனுபவிக்கிற வறுமை நிலைமையை குறித்து சோர்ந்து போகாதீங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை, சோர்ந்து போகாதே. ஒரு அடிமையையே அந்நிய தேசத்திலே கர்த்தர் ராஜாவாக உயர்த்துவாரானால் அவர் உன்னை என்னையும் சொந்த இரத்தத்தை கொடுத்து கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்துவையே நமக்காக தந்து அருளினவர். அவரோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி? கர்த்தர் செஞ்சா எல்லாரும் வாயை பொளக்கிற மாதிரி தான் காரியங்களை செய்வார். நம்பர் 2, ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. அன்பானவர்களே, ஒரு குறிப்பிட்ட வயது 45 வயசு ஆச்சுன்னா இப்போ ஸ்திரீகள், சகோதரிகள், பெண்களுக்கு உண்டான அந்த வழிபாடு நின்று போய்விடும். அந்த வழிபாடு நின்று போயிட்டா எப்படிங்க குழந்தை பிறக்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் எதனா செஞ்சானா புதுசா தான் செய்வார். இது புதிய காரியத்தை செய்கிறேன். முந்தினதை நினைக்காத, அவிசுவாசமா நினைக்காத. அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், ஏற்றுக்கொள்ளாத. நான் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வேன். அப்போ அங்க ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கவனிங்க, சரீரம் செத்து போச்சு. இந்த அம்மாவுடைய கர்ப்பத்தின் அந்த வழிபாடு நின்று போயிற்று. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். வாசிக்கலாம், கவனிங்க. அதே ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி. கையை தட்டுங்க. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதோ புதிய காரியம். இதுவரை உலகத்திலே நடந்திராத ஒரு புதிய காரியம் என்னவென்றால், மாத வழிபாடு நின்று போன ஒரு பெண்மணி கர்ப்பவதியாகி. கரங்களை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா. இது தேவனால் மாத்திரமே கூடும். ஆமென். சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். இதுவரை கர்ப்பம் செத்து போனவங்களுக்கு, மாத வழிபாடு நின்றவர்களுக்கு பிள்ளை பிறப்பது கூடாத காரியம். ஆனால் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார். ஆமா, கவனிங்க. அன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே கவனிங்க, யோசுவா மூலமாக கவனிங்க, அந்த யோசுவாவை கர்த்தர் பேசுகிறார். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுங்கள். ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இயற்கை நின்றது. உண்மையானால் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சராசரை உண்டாக்கின இறைவன் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், இதோ மகனே மகளே, உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வேன். ஆமென். ஒரு புதிய அற்புதத்தை உண்டாக்குவேன். ஒரு புதிய வாசலை திறப்பேன். உனக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஆமா, ஆகாததென்று தள்ளப்பட்ட கல்லையே நான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவேன். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்ப இது புது காரியம் தானே. ஒரு
மாச வழிபாடு நின்று போன ஒரு கருப்பைக்குள்ள, அப்படின்னா கர்ப்பப்பை செத்து போச்சு, அவ்வளோதான். அந்த கர்ப்பப்பைக்குள்ள அவள் ஒரு குமாரனை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வைத்தார்கள். அதாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த சாரால் சிரிச்சிட்டா, உள்ளத்தில் சிரிச்சிட்டா. நானே கிழவி, எனக்கு பாலுணர்வே வராது, நான் ஒரு கேள்வி, நான் ஒரு ஜடம், எனக்கு ஒரு புள்ள பிறக்குமா? வந்து தேவ தூதராய் வந்திருக்கிற தெய்வம் சொல்கிறாருன்னு அவள் வீட்டுக்குள்ளே கூடாரத்தில் சிரித்த பொழுது சாராலே இங்கே வா அப்படின்னு, ஆண்டவரே அப்படின்னு வெளியே வந்தோன்னே, நீ சிரிச்சியா? ஐயோ ஆண்டவரே நான் சிரிக்கலை, ஐயோ நான் சிரிக்கலன்னு பயப்படுற அந்த பெண்மணியை பார்த்து, உன் கர்ப்பம் நின்று போச்சு, உன் கர்ப்ப வழிபாடு நின்று போச்சுல, உன் மாத வழிபாடு நின்று போச்சுல, குறிச்சிக்கோ, அடுத்த வருஷத்துல உன் கையில ஒரு பிள்ளையை ஏந்தி கொண்டிருப்பாய், அந்த பிள்ளைக்கு சிரிப்பு என்று பெயர் வை. ஈசாக்குன்னா அதனுடைய அர்த்தம் சிரிப்பு. ஆமென். கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, யோவான் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று கவனிங்க. அவங்க மொண்டது தண்ணீர் தான். கொஞ்ச நேரம் இருமா. அவங்க மொண்டது என்னது? தண்ணீர் தான். கானான் என்று சொல்லப்படுகிற கானா ஊரில் இயேசு ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறார். இப்போ நாமெல்லாம் ஹைலைட்டா எந்த உணவை போட்டா மெஜாரிட்டி மெச்சிக்குவாங்கன்னா மட்டன் பிரியாணின்னு வச்சுங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 போடுறேன்னு வச்சுங்க. இப்போ வெளியே இன்னும் ஒரு 500 பேர் நிற்கிறாங்க, ஆனால் சோறை திந்து போச்சு. நம்மளை எவ்வளோ கேவலமாக பேசிட்டு போவான். சோத்தை போட்டான் இவன், சோறு. என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த ஜனங்களாம், கல்யாணம் சூப்பராக இருந்ததுன்னு எப்போ தெரியுமா சொல்லுவாங்க? சோறு நல்லா இருந்தால் தான் சூப்பராக இருந்துச்சுப்பா கல்யாணம் அப்படி சொல்லுவாங்க. அப்போது சோறு மாத்திரம் அங்கே கிடைக்கலன்னு வச்சுக்க, ஒன்றும் இல்லை, ஒரு பீஸுனால அடிதடி நடக்கிற காலம் இது. சாப்பாட்டில் கவனிங்க, அந்த சிக்கனோ மட்டனோ பீஸு போடல, எழுந்து அடிக்கிறான், ஏய் பீஸை போடுறா. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாட்களில் கல்யாணத்தில் காஸ்ட்லியான உணவு திராட்சை ரசம். அப்போ அது குறைவுபட்டு போச்சு. இன்னும் 1000 பேர் இருக்கிறாங்க. அப்போது என்ன செய்வதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா வந்து பதபதிக்க ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த அம்மா ஓடியாந்து, அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யாரை பந்தி விசாரிக்கிறாங்க இல்லையா, வேலைக்காரர் இருக்கிறாங்களே, அவங்ககிட்ட அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு ஒதுக்கிட்டாங்க. கவனிங்க, அவர் வர சொல்கிறாரு. வெளியே வைக்கப்பட்டு இருக்கிற கச்சாடியில் உள்ளே போகும்போதே யூதருடைய அந்த பாரம்பரியத்தில் என்னன்னா, காலை கழுவிக்கிட்டு தான் உள்ளே போனோம். நம்முடைய எங்கன்னா வெளியே போயிட்டு வந்தால் கவனிங்க, இப்போ பாத்ரூம் போவோம், ரெஸ்ட் ரூமுக்கு போவோம். வெளியே தண்ணி இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த காலத்தில் சாக்கடைன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, தொட்டின்னு வச்சுருப்போம். அங்கே போய் காலை கழுவிட்டு தான் நம்ம வீட்டு உள்ளே நுழைவோம். ஆமாமா இல்லையா? அது மாதிரி 7 கச்சாடிகளில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ ஆண்டவர் வேலைக்காரங்களை கூப்பிட்டு அதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிக்கிறாங்களே அவங்ககிட்ட கொடுங்க. அவங்க என்ன இது, நாங்கண்ணா உதவாங்கத்துக்கா தண்ணி ஊற்ற சொல்கிறீங்க எங்களை, என்ன ஆண்டவன் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? என்னங்க இயேசு இப்படிலாம் பண்ணுறீங்களே நீங்கள்? கேட்கல. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செஞ்சார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் பொழுது புதிய காரியம் நடக்கும். ஆமாம், மொண்டாங்க தண்ணி தான், கொண்டு போனாங்க தண்ணி தான், அந்த பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுத்தாங்க தண்ணி தான். ஆமென். இப்போ படிமா,
அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். அல்லேலூயா, ஆமென். தண்ணி தாங்க, தண்ணியை தான் கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கொடுக்குறான். ஆனால் அவன் ஊற்றத்துக்கு முன்னாடி ருசி பார்த்தா இதுக்கு முன்னாடி ஊற்றின திராட்சை ரசத்தின் ருசியை பார்க்கிறோம். இப்போ வந்த இந்த திராட்சை ரசத்தின் ருசி அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. முந்தின ரசத்தின் சுவையை பார்க்கிறோம், பிந்தின ரசத்தின் சுவையை ஆண்டவர் அதிக சுவையுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். சோர்ந்து போகாதே, தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின இறைவன், ஆமென், உங்கள் வாழ்க்கையில கவனிங்க, நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்குவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உன்னை சீர்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி உன்னை தூக்கி நிறுத்துவார் பாருங்க. அப்போ உன்னை இலக்காரமா பார்த்தவங்களாம் தலையை குனிஞ்சு போவான். அல்லேலூயா. நீ இப்ப வாங்குகிற ஒரு மகளாய் இருப்பாய். கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வாரானால் நீ கொடுக்கிற மகனாய் மாற்றுவார். அல்லேலூயா. இதாங்க நம்முடைய ஆண்டவர். ஆமென். அடுத்ததாக ஒரு காரியத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதுவரைக்கும் செய்யாத அற்புதம். படிமா. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன என்றால், எலியா பஞ்ச காலத்தில், கவனிங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் தேசத்தில் பயங்கரமான பஞ்சம். அந்த பஞ்சத்தில் தண்ணி கூட கிடைக்கல. உணவு எப்படி கிடைக்கும்? ஆனால் அங்கே சொல்கிறாரு, சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையின் மூலமாக உன்னை நான் போஷிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே, இது எப்படி ஆண்டவர் ஆகலாம் சொல்லலை. உடனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாரிபாத் அந்த ஊருக்கு போகும் பொழுது ஒரு விதவை எதிர்படுகிறார். அந்த விதவை நம்ம பாஷையில் சொல்லுவோம் இல்லையா, 4 சுள்ளி பொறுக்கிறேன். சுள்ளின்னா என்னது? விறகு. அப்போது ஏமா இங்கே பாரு அப்படின்றார். நிமிர்ந்து பார்க்குறான். என்ன பண்ணுற? ஐயா, எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, அது ஒரு கைப்பிடி தான் இருக்கும். நானும் என் பிள்ளையாண்டான வாழ்கிறோம், பசி தாங்க முடியல. ஆகவே கொஞ்சம் 4 விறகு சொல்லி பொறுக்கி அதை சுட்டு அந்த மாவை ரொட்டி ஆக்கி சுட்டு சாப்பிட்டு அவ்வளோதான், அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை, அப்படியே கண்டு சாக வேண்டியதான் அப்படின்னு ஒன்னே, உன் வார்த்தையின்படியே செய், ஆனாலும் அதில் செய்கிற அந்த அடைய தண்ணீரை எனக்கு கொண்டு வா. கவனிங்க. யோ, நீ என்னையா இப்படி அநியாயமாக கேட்குற? நானே கொஞ்சோண்டு மாவு வச்சுக்கிறேன், கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுருக்கிறேன், எங்கள் 2 பேருக்கு பத்தாது, நீ கேட்குறிய இதெல்லாம் அடுக்குமா, இதெல்லாம் உனக்கு தகுமான்னு கேள்விலாம் கேட்கல. பைபிள் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உற்சாகமாய் கொடுக்கிறவத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி இருந்தால் தாங்க நம்ம வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே போய் அந்த மாவை எடுத்து அவங்க கவனிங்க அடை செஞ்சு கொண்டு வந்து அந்த எலியா கிட்ட கொடுத்த உடனே அவங்க திரும்பி வந்து, இப்போ போய் உனக்காக அடை சுடு. ஐயா, பைத்தியக்காரனா இவன், கேனியா எல்லாம் காலி, இப்போ போய் அடைய சுடுன்றார அப்படிலாம் நினைக்கல. போய் பார்த்தா பானையில் ஏராளமான மாவு.
ஆமென். அந்த மாவு சுரந்துக்கினே இருக்குது. இப்போ எடுக்கிறா சுரந்துக்கினே இருக்குது, எடுக்கிறா சுரந்துக்கினே இருக்குது. அல்ல அல்ல குறையாத அன்ன பாத்திரம் மாதிரி கர்த்தர் அந்த பானையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஆமென். வசனம் அங்கே சொல்லுகிறது, படிங்கள். அந்த வசனத்தின் கடைசியில் படிமா. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கையை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? பொருளாதார ஆசீர்வாதம், உன் களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாய் நிரப்புவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சா போதும். அங்க தண்ணீர் திராட்சை ரசமா மாற காரணம் என்ன தெரியுமா? இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படியுங்கள். அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, தண்ணி திராட்சை ரசமாய் மாறியது. இங்க எலியா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இவன் யாரு, எங்கிருந்து வரான் அதெல்லாம் தெரியாது. எப்படி தான் அந்த அம்மாவுக்கு அந்த நபர் மேலே மரியாதை வந்ததோ தெரியாது. அவர் முகமே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு முகமாக இருந்திருக்கும். ஆமென். இவனை பார்த்தா கடவுள் மனுஷன் மாதிரி இருக்கிறாரு. இவர் சொல்கிற வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிவோன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு அந்த அடைய அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்த பிற்பாடு இப்போ திரும்பி போய் மறுபடியும் அடைய சுடணுன்னு இது எப்படி ஆகும் அப்படிலாம் அவ கேட்கல. காற்றை நீ பார்க்க மாட்டாய், மழையை நீ பார்க்க மாட்டாய், ஆனாலும் வாய்க்காலை வெட்டு, உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. கவனிங்க, இவங்க என்ன பண்றாங்க? திரும்பி வந்து அந்த ஊழியக்காரர் சொல்லி இருக்கிறாரு அடைய சுட சொல்லி, சரி பானையை பார்ப்போமேன்னு சொல்லி பானை மேலே இருக்கிற அந்த ஜாடியை எடுத்துட்டு பார்த்தோம், பானை புல்லா மாவு. அல்லேலூயா, ஆமென். கலசம் முழுவதும் என்ன நிரம்பி வழியுது. எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருப்பா. யோசிச்சு பாருங்க. புதிய காரியம், எந்த மனிதனும் செய்யாத தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எந்த தெய்வங்களும் தேவர்களும் செய்யாத புதிய காரியத்தை செய்கிறவர் தான் அந்த சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை மாற்ற மாட்டாரா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார குறைவுகளை ஆண்டவர் நிறைவாய் மாற்ற மாட்டாரா? பைபிள் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவர் மகிமையிலே நிறைவாய் மாற்றுவார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை. ஆமென். அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை சேவித்து வைராக்கியமாய் வாழ்ந்து பாருங்கள். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறவர் அல்ல. கர்த்தர் மாவை உண்டாக்கி கொண்டே இருந்தார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்து உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்ற முடியும். அடுத்ததாக ஒரு காரியத்தை வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தானியேல் 3:21. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ஆமென். போதும். எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். இந்த உலகத்திலே கொஞ்சம் யோசியுங்கள். பயங்கரமா கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியில ஒரு 3 பேரை கைய காலை கட்டி தூக்கி போட்டா அந்த அக்கினிக்குள்ள இருந்து மறுபடியும் உயிரோடு வருவார்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலத்தில் அது நடக்குமா? உன்னால என்னால நடக்காது. ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நடக்கும்.
அன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற 3 வாலிபர்கள் இருந்தார்கள். அந்த 3 வாலிபர்கள் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அங்கே நேபுகாத் நேச்சர் என்று சொல்லப்படுகிற ராஜா ஒரு பெரிய பொன் சிலையை நிறுத்தி வைத்திருக்கிறான். அப்படி நிறுத்தி வைத்து அதற்கு நாதஸ்வரம், அதற்கு இசை வாத்தியங்கள் முழக்கப்படும் பொழுது எல்லாரும் அதுக்கு முன்னாடி தாழ விழுந்து வணங்கணும். அப்படி எல்லாரும் விழுந்து வணங்கும் போது 3 வாலிபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை அழைத்து, நீங்கள் ஏன் இப்படி செய்ய மாட்டேன்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவருக்கு ரூபம் கிடையாது. ஆமென். அவருக்கு உருவம் கிடையாது, அவர் சிலை கிடையாது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவர் எல் ஷடாய். அவருடைய சுவாசத்தை தான் நீ சுவாசிக்கிற, அவருடைய சுவாசத்தை தான் நாங்க 3 பேரும் சுவாசிக்கிறோம். அவருடைய சுவாசத்தை தான் இந்த சிலைக்கு முன்னாடி இதோ மண்டிட்டு இருக்கிறாங்களே இவங்கள சுவாசிக்கிறாங்க. அவர் ஆல்மைட்டி காட். எரியுது இவனுக்கு, அதோ கோபம் கொப்பளிக்குது. யார் அங்கே? இந்த 3 பேரையும் கட்டி தூக்கின்னு வாங்க, இப்படி கட்டி தூக்கின்னு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கடா, ஏன் கூட மாட்டேன்றீங்க? எல்லாரையும் அனுப்பிடுறேன், எல்லா ஜனங்களையும் அனுப்பிடுறோம். நீங்கள் 3 பேரை நான் செஞ்சு வச்சிருக்கிற அந்த பொற்சிலைக்கு முன்னாடி விழுந்து பணிந்து, ஐயோ என் கடவுளே நீ தான் என்னை காப்பாற்று, நல்லது செய்யணும் சொல்லணும். சொல்ல போறீங்களா இல்லையா? மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ராஜாவேன்னு சொல்ல, ஏ நேபுகாத் நேச்சாரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் எங்களை உன்னுடைய கைக்கு விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, செத்தாலும் பரவாயில்லை, நிறுத்தி வைத்திருக்கிற சிலையை ஒரு நாளும் நாங்கள் வணங்க மாட்டோம். 7 மடங்கு நெருப்பை கொளுத்துறாங்க. யோசித்து பாருங்க, 7 மடங்கு கொழுந்து விட்டு எரியுது. மூர்க்கமாய் ராஜா கோபம் அடைந்து, இப்பொழுதே என் கண்ணு முன்னாடி இவங்க அப்படி வெந்து உருகி சாகத்தை நான் பார்க்கணும், தூக்கி போடுங்கள். தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்டாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரையும் தூக்கி போகிறதுக்கு 2 பேர் வேணும். அந்த 6 பேர் தூக்கி போகிறதுக்கு 3 பேரை தூக்கி போகிறதுக்கு 2 பேர் வேணும் இல்லையா? பைபிள் சொல்லுது அந்த 6 பேர் செத்தார்கள். ஆனால் தூக்கி போடப்பட்ட 3 பேருடைய கட்டுகள் கயன்றன. அவர்களுடைய வஸ்திரங்கள் வேகவில்லை, அவர்களுடைய தலைப்பாகை, அவர்களுடைய முடி வேகவில்லை. அவர்கள் அங்கே கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் கர்த்தரை துதிக்கிறார்கள். ராஜா வந்து பார்த்து பிரமித்து போய், இது என்ன அதிசயம், போட்டவர்கள் 3 பேர் அல்லவா, கட்டப்பட்ட நிலைமையில போட்டோம், அவங்க கட்டுகள் அறுக்கப்பட்டது, அவங்க தலைமுடி வேகவில்லை, அவருடைய வஸ்திரம் வேகவில்லை. 4வது ஒரு நபர் தெரிகிறார். அந்த 4வது நபர் கடவுளுடைய சாயலுக்கு ஒப்பானவராய் தெரிகிறார். யார் இங்கே? அவர்களை வெளியே கொண்டு வாருங்கள், போய் 127 நாடுகள் பறைசாற்றுங்கள். ஆமா, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஆராதிக்கிற தெய்வமே மெய்யான தெய்வம் என்று சொல்லுங்கள். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். இந்த உலகத்தின் அக்கினினா அந்த மாதிரி அனுபவத்தில் நீங்க போனாலும் வைராக்கியத்தை காட்டுங்கள். ஆடி மாதம் அநேக காரியங்களை செஞ்சாங்க. சில பேரை மிரட்டினாங்க, காப்பு கட்ட துட்டு கொடு, காப்பு கட்ட துட்டு கொடு, இந்த துட்டை கொடு, இந்த துட்டை கொடு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல வைராக்கியமாய் நிற்க வேண்டும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கல்லு கிடையாது, மண்ணு கிடையாது, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பேசும் தெய்வம். நீங்க வைராக்கியத்தை காட்டினாதான் புறஜாதிகள் கர்த்தரை பார்க்கும்படிக்கு அவர்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பார். அப்போ அவங்களுக்கு முன்னாடி 3 வாலிபர்களும், ராஜாவே எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, ஐயோ நெருப்பை 7 மடங்கு கொளுத்தாதீங்க, நாங்கள் உழுந்து வணங்கிடுறோம் சொல்லலை. நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, எங்கள் விசுவாசத்தை விட மாட்டோம். எதிர்பார்த்து கர்த்தர் காப்பாற்றுவாரெல்லாம் எதிர்பார்த்து அவங்க நேசிக்கிறீங்க. எங்கள் ஆண்டவரை தவிர யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜா உக்கிர கோபத்தோடு கூட தூக்கி போட்டான். கட்டுகள் அருந்தது. அந்த ராஜாவே வெதிரி போய், அந்த ராஜாவே பயந்து, அந்த ராஜாவே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஆராதிக்கிற தெய்வமே மெய்யான தெய்வம். உங்கள் வைராக்கியத்தை பார்த்து தான் புறஜாதி ஜனங்கள் சொல்வார்கள், இந்த சிஸ்டர் கும்புற இயேசுநாதர் மெய்யான ஆண்டவர், இந்த பிரதர் கும்புற இயேசு கிறிஸ்து மெய்யான ஆண்டவர். விசுவாசத்திற்காக நீங்கள் நானும் வைராக்கியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியத்தை படித்து நாம் முடிக்க போகிறோம்.
யாத்திராகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இதுவரைக்கும் நடக்காத ஒரு புதிய காரியம். இது என்ன சம்பவம்னா, கிட்டத்தட்ட 430 வருஷம் எகிப்தில் அடிமையாய் கிடந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டு மோசேயின் மூலமாக விடுதலையாக்கி 10 வாதைகளை அங்கே நடத்தி காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி லட்சக்கணக்கான ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போகும் பொழுது ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இவங்க பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. இப்போது ராஜா வெறி கொண்டு தன்னுடைய வலிமையான படைகளோடு கூட அவர்களை பின்தொடர்த்துகிறான். இப்படி பின்தொடர்த்துகிற ஒரு சம்பவம். அங்கே பின்னாடி அவர்களுடைய பார்வோனுடைய ரதங்கள் குதிரைகள் அவர்களை மறுபடியுமாய் பழைய வாழ்க்கைக்கே கொண்டு போய் அடிமையாய் நடத்த அவங்க புறப்பட்டு வராங்க. இவங்க சந்தோஷமாக புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று எதிர்பாராத விதமாய் ஒரு தடை வருகிறது. என்ன தடைனா, போகும்போது பாதை கிடைக்காதபடிக்கு எதிரே செங்கடல் பீச் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? ஆனால் கர்த்தர் சொன்னார், குச்சியை நீட்டு பீச்சு பிச்சுக்கோன்ட்டார். குச்சியை நீட்டு பீச்சுன்னா பிச்சுக்கும். இப்போ எல்லா ஜனங்களும் அந்த மோசே முறையிடுறாங்க, ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்து, சத்தம். என்ன மோசே, உண்மையா கடவுள் உங்க கூட இருக்கிறாரா? உண்மையா கடவுள் உங்க கூட பேசினாரா? 10 வாதைகள் தானே செஞ்சாரு. 10 அற்புதங்களை செஞ்சாரா இல்லையா? எங்க போச்சு உன் விசுவாசம்? ஜனங்க பாருங்க, ஒன்று இந்த ஜனங்களுக்கு அடுத்த செகண்ட் எதுனா பிரச்சனை, ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோன்னா ஆபத்துன்னு அர்த்தம். கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் சொல்லணும், அவர் என்னை கொன்று போட்டாலும் என் நம்பிக்கை அவர் மேல் இருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன். சொல்ல முடியுமா? இப்படி சொன்ன யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். எல்லாம் நம்முடைய கேரக்டரை வச்சு தான் கடவுளால் புதிய காரியத்தை செய்ய முடியும். நம்முடைய குணாதிசயத்தை வச்சு தான், நம்முடைய விசுவாசத்தை வச்சு தான், நம்முடைய வைராக்கியத்தை வச்சு தான், நம்முடைய கீழ்ப்படிதலை வச்சு தான், நம்முடைய ஜபத்தை வச்சு தான், நம்முடைய துதியை வச்சு தான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய முடியும். ஆமென். இப்போ முறையிடுறாங்க. முறையிட்டோடனே அவர் என்ன பண்ணுவார்? ஐயோ ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட முறையிட்ட பொழுது தான் கர்த்தர் சொல்றாரு மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ ஒரே வார்த்தை சொல்லுடா, புறப்பட்டு போங்கள் அப்படின்னு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி, நீ உன் கோலை ஓங்கி, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென். நடந்துச்சுங்களா? நடந்துச்சு. படிங்க. அதே 21 22 அதே அதிகாரத்தில் 20 அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. பாதை உண்டாயிற்று. ஏங்க, செங்கடல்ல பாதையை உண்டாக்க முடியுமா மனுஷனால? கர்த்தரால தான் முடியும். யாரால முடியும்? கர்த்தரால தான் முடியும். ஹல்லேலூயா. யாரால முடியும்? கர்த்தரால தான் முடியும். ஆமென்.
அப்போது யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனால் விடுதலை பெற்று மெய்யான இறைவனை தொழுது கொண்டிருக்கும் பொழுது கவனிங்க, ஏற்கனவே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானே பார்வோன் என்று சொல்லப்படுகிற சாத்தான், அவனுடைய கிரியைகள் மறுபடியும் நம்மை இழுத்து கொள்ள நம்ம பின்னால் வரும். ஆனால் அவைகள் நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் ஒரு அக்கினியை கொண்டு வந்து நிறுத்துவார். அது பரிசுத்த ஆவியின் அக்கினி. ஆமென். முன்னாடி பார்த்தா செங்கடல், அந்த செங்கடலை பார்த்து நீங்களும் நானும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த செங்கடலை பிளப்பதற்கு தேவன் ஜீவன் உள்ளவர். அங்கே செங்கடல் வந்தது, நம்முடைய வாழ்க்கையில் செங்கடல் போல இனி போவதற்கு எனக்கு வழியே தெரியல, வழியே இல்லை, அவ்வளோதான். சூசைட் தான் ஒரே வழி, செத்து போவது தான் ஒரே வழி. இல்லை அன்பானவர்களே, உங்களுக்காக கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். உங்களுக்காக கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். அப்போ ஒண்ணுமில்லை, மோசே என்ன பண்ணார்? அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கோலை நீட்டினார். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, செங்கடல் பழக்க ஆரம்பிச்சதுன்னா எவ்வளோ பயங்கர சத்தலாம் வந்திருக்கும், எவ்வளோ பயங்கர சத்தலாம் வந்திருக்கும். செங்கடலை பிறந்த உடனே இப்போ ஐயோ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், சி வாய முடுங்க. அதுக்கு முன்னாடி முறுமுறுத்தீங்க, அதுக்கு முன்னாடி முறுமுறுத்தீங்க. இப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் உங்களுக்கு செஞ்சுக்கினே இருக்கணும், உங்களுக்கு செஞ்சுக்கினே இருக்கணும். செஞ்சாலும் பரவாயில்லை, செய்யனாலும் பரவாயில்ல, அவர் தான் என் ஆண்டவர். ஆமென். இப்போ கவனிங்க, பாதை உண்டாக ஆரம்பிச்சது, சந்தோஷமா எல்லாரும் நடந்து போறாங்க. இப்போ பின்னாடி அக்கினி விலகியது. கவனிங்க, கடைசி மனுஷன் அங்க அந்த அந்த பாதையிலிருந்து கரை ஏற வரைக்கும் செங்கடல் ரெண்டு பக்கமும் மதில் மாதிரி இவங்களுக்கு நிற்குது. இப்போ பார்வோனின் ரதங்கள், அந்த வீரர்கள் எல்லாம் அவங்கள துரத்தின்னு போய் பிடிச்சிடலான்னு சொல்லி அவங்க அந்த பாதை வழியாக வராங்க. ஆண்டவர் வரட்டும் 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 வெயிட் பண்ணுற, வெயிட் பண்ணி அவங்க எல்லா குதிரைகளும் ரதங்களும் வீரர்களும் உள்ளே வந்தவனே செங்கடலை மூட வைக்கிறார். எல்லாரும் அழிந்தார்கள். ஆமென். உங்களுக்கு முன்னாடி கவனிங்க, செங்கடல் காணப்படலாம், அதாவது தடைகள் காணப்படலாம், முன்னாடி போகக்கூடாதபடிக்கு தடுத்து நிற்குது. பின்னாடி கவனிங்க, பார்வோன் துரத்தலாம் அல்லது பிரச்சனைகள் துரத்தலாம். என்னால் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. தாவீது சொன்னான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீர் செய்ய நினைத்திருக்கிறது ஒன்றும் தடைப்படாது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், புதிய காரியத்தை செய்வீர். கவனிங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவரை துதிச்சு பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தை அறிக்கை செஞ்சு பாருங்க. கவனிங்க, செங்கடல் பிளக்க ஆரம்பிக்கும், செங்கடல் மாதிரி இருக்கிற தடைகள் பிளக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு வழி பிறக்கும். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்த தேவன் நிச்சயமாய் உங்களை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ வழி உண்டாச்சு. அந்த முறுமுறுத்த ஜனங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அப்படியே பாடிக்கினே போகிறாங்க. கவனிங்க, அவங்க பின்னாடி பார்வோன் சேனை வந்து அந்த அந்த கடலில் செத்து மடிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடியே ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஜனங்களுக்கு, மோசேக்கு, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீங்கள் காணப்போவதில்லை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இதுவரைக்கும் கண்ட பிரச்சனைகளை, இதுவரைக்கும் அனுபவித்த வேதனைகளை, இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சாத்தானால அனுபவித்த தொல்லைகளை, போராட்டங்களை இனி காணப்போவது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா செங்கடலை பிளந்தவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஆகவே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எழுந்து நிற்கலாமா? வாளி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்காடலும் பிறந்தே வழிவிடமே. வாளி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்காடலும் பிளந்தே வழிவிடுமே. தடை
தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? அதிசயம் தான் வரப்போகிற நாட்களிலே உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். அதிசயம் தான் கூரைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே, கூரைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே, வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே, வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே, வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே, வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே, வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து